தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 34:9-10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைபடாது. இது நம்பிக்கையான வார்த்தையாக இருக்கிறது. தேவனை தேடுகிறவர்களுக்கு எந்த விதமான குறைவும் வராது. அவர்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பார்கள். இரண்டு நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் என்பது உலக வாழ்க்கையின் இயல்பு நிலையாக இருக்கிறது. சிங்கங்கள் எப்போவுமே வலிமை மிக்கவராக இருக்கிறது, ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. தனக்கு தேவையான இரைகளை தானே தேடிக்கொள்கிற வலிமை மிக்கதாக இருக்கிறது. அவைகள் கூட வறுமைக்கும் பட்டினிக்கும் ஆளாகக்கூடும். இது மனித வாழ்க்கையின் நிலையற்ற தன்மைகளையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது நிலையை நான் பார்க்கும்போது, கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லை. இது தேவனுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. கர்த்தரை உண்மையுடன் தேடுகிறவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். கஷ்டமான சூழ்நிலைகளையும் தேவனை தேடும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தரை உண்மையாக நம்பி வாழும்போது ஒரு தீங்கும் இல்லாமல் பாதுகாப்பாக இருப்போம். எல்லா நன்மையும் கிடைக்கும். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேவனை தேடும்போது நம்பிக்கையான எதிர்காலத்தை அவன் அடைய முடியும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது குறைவில்லாமல் வாழ்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் அவரை சார்ந்து வாழ்பவர்கள் அல்லது வழிபடுபவர்கள், போற்றுகிறவர்கள், அவருக்கு பயந்து நடப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குறைவில்லாதபடி நிறைவை கொடுக்கிறவராக இருக்கிறார். இவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் பாதுகாப்பிற்கும் உரியவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளையும் கைக்கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.